வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு பிளட் ஹூன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்பதான் இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நண்பா கதைக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல. இது நம்ம ஜே வாய்ஸ் கதிர ஓப்பனிங்ல போன எபிசோட்ல ஹீரோ பாத்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பா. அதாவது இந்த 10 எலைட் டீமன்ல இப்படி ஒரு டீமன் இங்க அகாடமில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா அதை ஃபாலோ பண்ணி போலாம்னு சொல்லி பார்த்தா குறுக்க சைட்டஸ் வந்து அது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணா நியூஸ் பேப்பர் டிபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க. அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து இப்ப டிபார்ட்மெண்ட்ல இருக்கனால அவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நியூஸை கலெக்ட் பண்ணும். அந்த நியூஸ் வந்து எவிடன்ஸோட கலெக்ட் பண்ணும். அப்படி கலெக்ட் பண்ண நியூஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க அவங்க நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் கரெக்டா பார்த்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆனியாவும் சொல்லிட்டு இருந்திருப்பா. நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய நியூஸோட டாபிக் எல்லாமே இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது எதை கலெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஹீரோ செக் பண்ணி பார்க்க அங்க ஒரு டாபிக்கை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அதாவது அகாடமியை சேர்ந்த 3 பசங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கும். ஹீரோ அதுல பார்க்கும்போது ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையனும் அப்புறம் அவன் கூடவே சுத்திட்டு இருக்க 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அப்படியே கட் பண்ணி நைட் டைம்ல காமிக்கிறாங்க. சிட்டில இப்படி ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா 2 கப்பிள்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது சரணா பாத்தீங்க அப்படின்னா அங்க தான் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம வெளிய வந்து உட்காந்து இருப்பான். இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்குது, அந்த மாஸ்க் போட்டவனை பத்தி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா அங்க பாக்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கோணி பை கட்டிக்கிட்டே ஒரு 4 பேர் வந்து இருப்பாங்க. ஆனா அந்த 4 பேருமே இவன் கேட்ட கேள்விக்கு ஏதோ ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து அவனும் அப்படி இருக்கும்போது அவன் நீங்க என்ன கண்டுபிடிக்கலையா, அந்த மாஸ்க் போட்டவன் தெளிவா தான் இருக்கான். அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சு யாருக்கு தெரியாம கேப்டன் கூட தான் இருக்கான். ஒருவேளை அவன் தான் ஆண்ட்ரூஸை கொண்டிருப்பான் அப்படின்னா கண்டிப்பா அவன் நம்மள தெரிய வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஆளு சொல்லியிருப்பான். அட இவன் தாங்க 9th எலைட் டீமன், பேர் வந்து டாண்டலியான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நாம நம்மளோட இடத்த வந்து பெருசுபடுத்தும் போது கண்டிப்பா அவன் பிரச்சனை பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் உங்களுக்கு ஒரு சில முகத்தை தரேன். அந்த முகத்தை வச்சுக்கிட்டே வெளிச்சத்துல போய் அவனை தேடுங்க, அவனை சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த டாண்டலியன் அப்படின்னு சொல்ற டீமனும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி பவரை யூஸ் பண்ண அங்கிருந்து 4 பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த லேடி வந்திருப்பாங்க. அதாங்க இவன் கூட படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க அந்த லேடி வந்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இவங்க 4 பேருமே யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இதை பார்த்தாங்க இந்த டீமனும் நான் ஒரே பேச ரொம்ப நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன், அது நடக்காது போலே அப்படின்னு சொல்லி கேட்டு இதை பக்கம் அங்கிருந்த டீமனு பாத்தீங்க அப்படின்னா பீடோ அவளை முடிச்சு விடு, பட் அவன் முகத்தை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா பீடோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா அந்த லேடியோட பின்னாடி போயிருப்பா. அது மட்டும் இல்லாம போட்டு தள்ளி இருப்பான். இந்த பக்கம் டாண்டிலியன் அப்படின்னு சொல்ற அந்த டீமனு பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஃபேஸை மாத்தி இருப்பான். சரி பீடோ நீ என் கூட வா, நம்ம போய் அவளை மீட் பண்ணலாம், அவளை மீட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து லீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனு சொல்லியிருக்கோம். அப்படியே கட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சயின்டிஸ்ட் மீட் பண்ண வரும்போது முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டீமன் இருந்திருக்கும். இந்த பக்கம் சயின்டிஸ்ட் எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பார்த்தாங்க இந்த டீமனோ அது ஒண்ணு கிடையாது, இவர் பெரிய சயின்டிஸ்ட் முன்னாடி வந்து நின்று இருக்காங்க, அதை பார்க்கும்போது எனக்கு தானாவே சிரிப்பு வருது அப்படின்னு சொல்ல இது பார்த்தாங்க இந்த சயின்டிஸ்டோ நான் ஒண்ணு இங்க ஜோக் பண்ண வரல அப்படின்னு சொல்லி கேட்க இது பார்த்தாங்க இந்த டீமனும் சரி ஓகே அப்ப எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டீமன் இப்ப இருக்கக்கூடிய உருவத்தோட உண்மையான ஆள் இருக்கான் தெரியுமா, அவன் பாத்தீங்க அப்படின்னா ஜென்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கிளானுக்கு வந்து ஹெட்டா இருப்பான். அது மட்டும் இல்லாம நிறைய ஆர்ஃபனேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ஜென்டா அப்படிங்கிற கிளான் பாத்தீங்க அப்படின்னா ஹோலி கிளானோட ஒரு டிவிஷன் தான். அப்படி இருக்கும்போது இவங்களும் ஹோலி கிளான் கீழே தான் வருவாங்க. பட் ஹோலி கிளான்ல பாத்தீங்க அப்படின்னா கடவுளை ரொம்ப ரொம்ப நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஜென்டா கிளான் இருக்கக்கூடிய இந்த பிரீஸ்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பெரிய பெரிய ரிச்சான பர்சன்ட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாவ மன்னிப்பு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பவர்ஸையும் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு போகதா சயின்டிஸ்ட் இங்க வந்திருப்பா. நீங்க பண்ற விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு, கடவுள் கிட்ட நம்ம நேர்மையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பா. இது பார்த்து அங்க டீமனும் சரி ஓகே அப்படி இருக்கிறப்ப நீங்க இப்ப போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனும் சொல்லிட்டு திரும்பி இருக்கும். இந்த பக்கம் சயின்டிஸ்ட் கடுப்பா இருப்பா. சரி ஓகே எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஹோலி கிளானுக்கு மட்டும் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அங்க கிளம்பி போயிருப்பா. இந்த பக்கம் டீமனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சிரிச்சிருக்கும். அதாவது இந்த டீமனுக்கு அது சயின்டிஸ்ட் மேல ஒரு கண்ணு. அப்படி இருக்கும்போது எப்ப வந்து அந்த ஏஜ் ஆஃப் டாக்டர் ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப நீ வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண போற, அந்த டைம் உன் ஃபேஸ் நான் பார்க்கணும். இப்ப இருக்கிற மாதிரி அப்பயும் உன்னோட ஃபேஸ் அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது முழுசான எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த டீமனும் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வெளியே வந்திருப்பான். அதாவது அந்த டீமன் நடத்திட்டு கூடிய அந்த ஆர்ஃபனேஜுக்கு வெளியே தான் வந்திருப்பான். அண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பா. அதாவது இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து நிறைய குழந்தைகள் காணாம போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இங்க போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம தலையும் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அதாவது ஹீரோ பாத்தீங்கன்னா வாலண்டியர் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தலையும் இங்க வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வந்திருக்கான். அண்ட் ஹீரோவும் அங்க இருக்கிற கொடியை பார்க்கும்போது தெரியுது இது வந்து ஜென்டா கிளான். அப்படி இருக்கும்போது நான் சந்தேகப்படுறது சரியா தான் இருக்கு, ஹோலி கிளான்ல டீமன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பா இங்க இருந்தா அவங்களுக்கான ஃபுட் எடுத்துப்பாங்க. நான் உள்ள போய் என்னன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்திருப்பான். கூட பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வாலண்டியர்
பண்ணதுக்கு மட்டும் தான் வந்திருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது அகாடமி பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் லீவ் விட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறாங்க, ஃபேமிலி பார்க்க போறாங்க. பட் நம்மளோட ஹீரோ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வாலண்டியர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் அங்கிருந்து கிளம்பிட்டான். நானும் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டீமும் பாத்தீங்கன்னா கூடவே வந்திருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா தியோடாரு, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் உன் கூட தானே வந்திருக்கேன். அதையும் தாண்டி என்ன மாதிரி ஒரு ஆள் உன் கூட வரத நினைச்சு நீ பெருமை பண்ணு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த ஹீரோ கடுப்பா இருப்பான். உன்னை எல்லாம் எவன்டா கூட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்துட்டு இருக்கேன். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த ஆர்பனேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான குழந்தைகள் இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஆர்பனேஜோட டேரக்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஜென்டா கிளானோட ஃபவுண்டர். அதையும் தாண்டி அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பிரீஸ்டும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இதுதான் அவரோட போட்டோ. பேரு வந்து பிரீஸ்ட் லன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த ஹீரோவும் பிரீஸ்ட் லன்னா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஒரு மாதிரி பார்த்திருப்பான். அண்ட் மத்தவங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி அந்த பிரீஸ்ட் லேடி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, டாக்டர் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வரத்துக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் உங்ககிட்ட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வர சொல்லும் போது அங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க பட்டாளங்க வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் நீங்க பாத்துக்கும் போது உங்களோட குழந்தைகள் மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அதாவது இந்த லேடி சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஜூடர் பாத்துட்டே இருந்திருப்பா. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாரும் பியாங்காவும் வந்திருப்பாங்க. அண்ட் பியாங்காவும் கத்தி இருப்பா, ஏன்டா டேய் உன்னை யாரு இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க நான் ஒரு ஹீரோங்க, அப்படி இருக்கும்போது நான் வாண்டே பண்றதுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜூடரும் பில்டப் கொடுக்க பியாங்காவும் ஜூடரும் ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கிளாரும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பாத்துருப்பா. பார்த்தது மட்டும் இல்லாம வெக்கப்பட்டுக்கிட்டே என்னோட பேர் வந்து கிளார், உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பா. நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசணும்னு சொல்லிட்டு கோச்சிக்காத, நான் அடுத்த டைம் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கிளாரும் பாத்தீங்க கையை கொடுக்க இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. ஹீரோ பாத்தீங்கன்னா கை கொடுத்திருப்பான். இதெல்லாம் பார்த்துருந்த பிகியும், மச்சான் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒண்ணும் கிடையாது, நீ வந்து வாலண்டியரா இங்க இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜுக்கு வரேன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கிளார் பார்த்து அப்படின்னா வேணும்னு டீச்சர்ட்ட கேட்டு நானும் வாலண்டியரா அங்க இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லீவ் என்ஜாய் பண்ணாம கூட இங்க வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு வேலை சம்திங் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்க, இது பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. இது வேறையா அப்படின்னு சொல்லி தலைவனை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய குட்டி பசங்க வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பசங்களும் பிடிச்சிருக்கும். அதாவது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா டியூடர் மேல ஏறி விளையாண்டு இருந்திருப்பாங்க. ஆனா அதே மாதிரி பியாங்கா கூட ஒரு சில பசங்க விளையாண்டு இருந்திருப்பாங்க. குழந்தைங்க பாக்குறது எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் டெரர் ஃபேஸோட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பசங்க எல்லாம் பயந்து இருப்பாங்க. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் பயத்துல இருக்க நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு, சுண்டக்கா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாருமே ஓடி போயிருப்பாங்க. இதை பார்த்த பிகியும் ஷாக்கா இருப்பான். டேய் கொஞ்சம் சிரிச்சு பேசுறா, இப்படி எல்லாம் மூஞ்ச வைக்காதரா, எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிகியும் பாத்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோங்க வச்சு பாத்துருப்பா. ஆனா மெனின் மட்டும் என்கிட்ட இப்படிதானே கொஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி வச்சு பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. இது பார்த்து ஹீரோவும் இது யாரா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு தலைவனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த குட்டி பொண்ணு அங்கிருந்து ஒரு தூண் மேல சாஞ்சிக்கிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்டுருக்கும். நம்மளோட ஹீரோ தான் அங்க வந்திருப்பான். அவனும் உனக்கு மத்த பசங்க கூட இருக்கிறது பிடிக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கேட்கும் போது இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு ஷாக் ஆயிருப்பா. நீ எப்பறம் இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு ஷாக்ல பாத்துட்டு இருக்க ஹீரோவும், ஆமாமா எல்லாருமே கூட்டமா இருக்கப்ப ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அது எனக்கும் தான் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். சரி ஓகே உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி இருக்கும். இதை பார்த்த ஹீரோவும், ஓ வேலைக்கு ஆகலையா, லூனா அடிக்கடி சொல்லுவா குழந்தைங்க கிட்ட சிரிச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கியூட்டா சிரிச்சுக்கிட்டே தலைவனோ உன்னோட பேட்சை பார்த்தேன், உன்னோட பேர் பெரிய அப்படின்னு சொல்லி போட்டுக்குது, அப்படின்னா உன்னோட பேர் பெரிய அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கேட்க இது பார்த்து அங்கிருந்து குட்டி பொண்ணு அந்த பெரியும் பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டிருப்பா. தலைவியும் பாத்தீங்கன்னா வெக்கத்துல அங்கிருந்து போயிருப்பா. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஏன்டா சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் ஓடுது, முறைச்சிக்கிட்டு பேசினாலும் ஓடுது, நான் என்னடா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா சைண்டஸ் வந்திருப்பா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு சைண்டஸ் சொல்லியிருப்பா. உன்னை வெளியிருந்து பாக்கிறதுதான் மோட்டத்தனமா இருக்குது, பட் உனக்குள்ளேயே ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளும் சைண்டஸ் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சைண்டஸை பார்த்து நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க, வீட்டுக்கு போலியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டு அங்க சைண்டஸோ எனக்கு சர்ச்சில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் நீங்க வாலண்டியரா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அப்படிங்கிற பொண்ணு நீ போற அப்படின்னா கொஞ்சம் உஷாராவே இரு. ஏன்னா 13 வருஷமா அந்த பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணோட பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, பட் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், அந்த 13 வருஷத்துல அந்த பொண்ணு யாருக்கிட்டே அந்த அளவுக்கு தெளிவா பேச மாட்டா, ஃப்ரெண்டாவும் இருக்க மாட்டா. சோ நீ கொஞ்சம் உஷாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எங்களுடைய சைண்டஸ் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்திருக்கும். டக்குன்னு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நம்மளோட சைண்டஸை கூட்டிட்டு ஒளிஞ்சிருப்பான். ஆனா அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த டீமன் வந்திருக்கும். டேண்டலியன் அப்படின்னு சொல்ற அந்த டீமனும் அந்த பிரீஸ்டோட உருவத்துல இருந்திருக்கும். கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிச்சான ஒரு பர்சன் வந்திருப்பான். அண்ட் பின்னாடி பீடோ வந்திருப்பான். இதை பார்த்து வந்து டேண்டலியானும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ரிச்சான பேசணும், நான் உங்ககிட்ட இருந்து ஒரு சில பிளஸிங்கோ அது மட்டும் இல்லாம பவர்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு பவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதுக்காக 1000 கோல்ட் காயின்ஸ் தரேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க டேண்டலியானோ அப்படி இருக்கிறப்ப எதுக்காக உங்களுக்கு அவ்வளவு பவர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி கேட்க
என்கிட்ட ஒரு பார்பியன் பொண்ணு வந்து ஸ்லேவா இருந்தா அவ இருந்து தப்பிச்சு போயிட்டா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை போட்டு தள்ளணும், அதுக்காக தான் இந்த பவுச கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சான பர்சன் சொல்ல இது கேட்டாங்க வந்து டாண்டிலியானோ. ஒரு பொண்ணை போட்டு தள்ள அவள் பவுஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த பொண்ணை மட்டும் போட்டு தள்ள மாட்டேன், அங்கிருக்க மொத்த கிளானி அதிக்க போறேன், அதுதான் எனக்கு அவள் பவுஸ் தேவை அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த டாண்டிலியானோ. சரி ஓகே அப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பாத்தீங்கன்னா அங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒளிஞ்சிருக்கிறது நோட் பண்ணிருப்பான். சாரிப்பா ஹீரோவும் செய்தசும். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் செயின்டஸும் ஷாக்ல ஏதாவது இருப்பா, எதுக்காக இவ வந்து என்ன லாக் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செய்தசும் பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய டாண்டிலியான பாக்கும்போது, அதாவது இந்த பீஸ்ட பாக்கும்போது அவனுக்கு அந்த ஜாக்க பார்த்தம்போது அந்த ஃபீலிங் வந்து அப்படியே வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இவன் தான் அந்த 10 நிலை டீம்ல ஒருத்தன். அது மட்டும் இல்ல அவனால உருவத்தையும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அங்க இருக்கக்கூடிய அந்த டாண்டிலியான பாத்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு பாத்தீங்கன்னா பீடோவும் சைடுல வந்திருப்பான். அவனும் இவங்க 2 பேரையும் நோட் பண்ணிருப்பான். கொடூரமா பாத்துட்டு இருக்க. இந்த சாப்டர் இங்க முடியுறா. அண்ட் இந்த பீடோ அப்படிங்கிற பெர்சன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹீரோ கூட சண்டை போட்டுருக்கா. அதாங்க தலையில கோணி பேலாம் மாட்டிட்டு அவனும் வந்து சண்டை போட்டால. ஆனா அவகிட்ட பாத்தீங்கன்னா ஹீரோவும் சயின்டிஸ்டும் மாட்டிட்டாங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து கேமஸ் எப்ப வருவாளா மாட்டாளா, நீ காட்டுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன வெச்சுக்கிட்டா வந்து பண்றேன், அந்த கேமஸ் அப்படிங்கிறவ எங்க போனானே தெரியல. ஆனா அதுக்கு பதிலா செகண்ட் ஹீரோயினை காமிச்சாங்க லூனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தேர்ட் ஹீரோயினே நம்மளோட சயின்டிஸ்ட், அடுத்து ஃபோர்த் ஹீரோயின் கிளாரான்னு நினைக்கிறேன். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஹீரோ எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.